உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இது இப்படி ஒரு கெட்ட கனவு வருது. ராணி வயிற்றுக்குள்ளார பாப்பா இருக்குது, டென்ஷன் ஆகாத, அமைதியாரு, கூலாரு. ஓகே. என்ன பாப்பா பயந்துனியா? அதெல்லாம் ஒண்ணே ஆகாதுன்னா நீ பதட்டப்படாம தூங்கு. அமைதியா ராணி, நீ கூலா இருந்தாதான் உன் வயிற்றுக்குள்ளார இருக்கிற பாப்பாவும் கூலாருவோம். கூல் கூல், உனக்கு ஒன்றும் இல்லை. சித்தப்பா கொஞ்சம் வேகமா போங்க. போறேன், இரு. வேகமா போங்க. போறேன், ஏற்கனவே வேகமா தானே போய்கிட்டு இருக்க. என்ன தமன்னா, திடீர்னு நடுராத்திரியில போன் பண்ணி உடனே வாங்க வெளியே போகணும்னு சொன்ன. எங்க போறோம்? இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்குவீங்க. தமன்னா, இதே தான் நானும் கார்ல ஏறினதுல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா எதுவுமே சொல்லாம வந்துகிட்டு இருக்க. அங்க வந்து நடக்கிறத பார்த்தாலே உங்களுக்கே புரியும். எனக்கு நீ தெளிவா சொன்னாலே புரியாது, இதுல சஸ்பென்ஸ் வேற. தயவு செஞ்சு எங்க போறோம்னு சொல்லு தமன்னா. இங்க பாருங்க, நம்ம ஒருத்தரை பார்க்க போறோம். எதுக்காக? ராணியும் அவ வயித்துல வளர்ற குழந்தையையும் கொல்றதுக்கு. என்ன நீ அவளை காப்பாத்ததான் அந்த பொம்மையே இல்லையே, அப்புறம் எதுக்காக வேற ஆளை வச்சு கொல்லணும்? தமன்னா, அவளை நாமளே கொன்னுடலாம் தமன்னா. இல்ல சித்தப்பா, அது முடியாது. என்னது முடியாதா? ஆமா சித்தப்பா, அதுக்காக தான் நாம இப்ப அந்த ஹிட்டிஸ்ட பார்க்க போயிட்டு இருக்கோம். அங்க போனாலே உங்களுக்கு விஷயம் என்னன்னு தானாவே தெரியும். அதனால நான் சொல்ற இடத்துக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரமா போங்க. ஐயோ, இவ என்ன பண்றா ஏது பண்றான்னு ஒண்ணுமே புரியலையே. பொம்மையை அழிக்க அவளை பணையம் வச்ச மாதிரி இந்த ராணியை அழிக்க என்ன பணையம் வச்சிருவாளோன்னு பயமா இருக்கு. கடவுளே, மீன் வலைக்கு பயந்து குழம்புல குதிச்சா மாதிரி ஆயிட போகுது. நீதான்ப்பா என்ன காப்பாத்தணும். சித்தப்பா கொஞ்சம் புலம்பாம போறீங்களா? ஐயோ கடவுளே, மனசுக்குள்ள புலம்னா கூட கண்டுபிடிச்சிருவா போல இருக்கு. பேய்ங்க கூட சகவாசம் வச்சதுனால வர வர இவளும் அப்படியே மாறிக்கிட்டு வரா. இங்க பாருங்க, நேரா போய் லெஃப்ட் போங்க. சீக்கிரமா, கொஞ்சம் வேகமா போங்க. இதோ போறேன். என்ன இது? பாம்பு விரட்டி வேற நீலத்தை கக்குது. அப்ப இந்த வீட்டுக்குள்ள விஷ ஜந்துவோட ஆதிக்கம் இருக்கா? ராணி, உன்னோட பிபி ரொம்ப ரைஸ் ஆயிருக்கு. அது குறையணும்னா நீ கொஞ்சம் காமா இருக்கணும். ப்ளீஸ் காமா இரு. ராணி, நீ என்னத்துக்கோசரம் எப்படி டென்ஷன் ஆகுற? வயிற்றுக்குள்ளார பாப்பா இருக்கு சொல்ல இப்படிலாம் டென்ஷன் ஆகக்கூடாது. நீ கூலாகு கூலாகு. ராணி கூல் கூல். ராணி கூலாகு கூலாகு. ஒன்றும் இல்லை. பொம்மையக்கா, என்னக்கா என்னத்துக்கோசரம் இப்படி ஒரு கனவு வந்துச்சு? இப்பதான் எல்லா பிரச்சனையையும் நீ இந்த பஞ்சபூத பூஜையை பண்ணி முடிச்சு வச்சிட்டேன்னு நிம்மதியா இருந்தா, இப்ப என்னடான்னா சம்பந்தமே இல்லாம இன்னொரு பாம்பு வந்து கொத்துற மாதிரி கனவு வருது. நான் சாவறதுக்கு எல்லாம் பயப்பில்லக்கா. என்ன நம்பி ஒரு கருவை நீ உழுகுலார குத்துகிற, அதுக்கோசரம் தான் எனக்கு பயமா இருக்குது. என்னவா இருந்தாலும் நீதான்க்கா எனக்கும் பாப்பாவுக்கும் கொலசாமியா அந்த காப்பாத்தணும்.
எனக்கு இம்மா ப்ரெஷர் இருந்தா வயிற்றுக்குள்ள இருக்கிற பாப்பாவுக்கு நல்லது இல்ல. அதுக்கோசரம் தான் நான் உன்னை பாக்குறேன். உன்னை பார்க்க சொல்ல மனசு லேசா இருக்கிற மாதிரி இருக்குது. இங்க பாரு, நீயும் தண்ணிய சிவப்பு நிறமா காட்டி என்ன பேஜாரு பண்றாத, சரியா? நீ இந்த வீட்டுக்குள்ளார வந்ததுல இருந்து எனக்கு எம்மா விஷயத்துல நல்லது எது கெட்டது எதுன்னு காமிச்சு குத்துக்கிற. எனக்கு எம்மா உதவி பண்ணிக்கிற தெரியுமா? உண்மையிலுமே சொல்லணும்னா நீ எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்ட. உன்னை பார்க்க சொல்ல மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீ அப்படிக்கா ஓட சொல்ல நீ என்ன துரத்தின்னு வந்து பிடிக்கிற மாதிரி சந்தோஷமா இருக்குது. பாப்பா, நீ உள்ளுக்குள்ளார இருந்து இந்த மீனை பாரேன். எம்மா அழகா நீந்தது பாரு. இப்ப நார்மல் ஆயிடுச்சு. லம்பா சிங்கி ஃபாரஸ்டா. ஐயோ, என்ன எதுக்காக இப்படி அலறீங்க சித்தப்பா? என்ன தமன்னா, அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில ஆந்திரா காட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டுருக்க. அந்த ஹிட்டிஸ்டுங்க இங்கதான் இருக்காங்க. அப்போ நாம இவ்வளவு தூரம் அவங்கள தேடிதான் இங்க வந்துகிட்டு இருக்கோமா? ஐயோ, ஏதோ பெரிய சம்பவமா இருக்கும் போல இருக்கு. அடைச்ச அந்த பொம்மையை அழிச்சதுக்கு அப்புறமும் பிரச்சனை மட்டும் ஓயவே மாட்டேங்குது தமன்னா. எப்போ எது நடக்குமோன்னு டென்ஷனாவே இருக்கு. சித்தப்பா, நீங்க சொல்றது உண்மைதான். என்னதான் பொம்மையோட கதை முடிஞ்சாலும் நம்மளால ராணி வயித்துல வளர்ற குழந்தைய கொல்லவே முடியாது. ஐயோ, என்ன சொல்ற தமன்னா? ஆமா சித்தப்பா, அந்த குழந்தை மட்டும் இல்ல, ராணியை கொல்றதும் கஷ்டம்தான். என்ன தமன்னா இது? அந்த பொம்மை இருக்கும்போது இப்படி சொன்னா கூட ஒரு அர்த்தம் இருக்கும். அவ கதையை முடிச்சதுக்கு அப்புறமும் நீ இப்படி பயமுறுத்திக்கிட்டு இருக்க. அப்ப நீ விஷம் குடிச்சது, இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பொம்மையை அழிச்சதெல்லாம் வேஸ்ட்னு சொல்றியா? அப்படின்னா அந்த அல்லலின் வந்து அப்படி என்னதான் பண்ணாரு? ஷோ, கொஞ்சம் அமைதியா இருக்க பாருங்க. நானும் உங்களை மாதிரி அவசரப்பட்டு அந்த ஹிட்டிஸ் கிட்ட கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? சொல்லு தமன்னா, என்ன விஷயம்? அந்த பொம்மைய உங்க அல்லலீம வச்சு அழிச்சாச்சு. இப்ப அந்த ராணியையும் அவ வயித்துல இருக்கிற குழந்தையையும் ஏவல ஏவி விட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணி அழிச்சிருங்க. அதுக்குதான் நான் உங்களை கூப்பிட்டேன். அதை செய்யறதுக்காக நாங்க ஏற்கனவே முயற்சி பண்ணிட்டோம். ஆனா அது ஒண்ணும் அவ்வளவு ஈஸியா செய்யற காரியம் கிடையாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.